வணக்கம் மக்கள். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த போயா பாஸ் புதுசாக வந்துருக்குல்ல, அதுக்கு ஸ்பின் பண்ண போடுறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். சரி, நம்ம அந்த லக்கி வீல் வந்துருக்குது, அதில் போயிட்டு நமக்கு எத்தனை லக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். அடங்க எவன்டாவன் எவ்வளோ லக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போமா. இதுங்க கொஞ்சம் சின்ன வண்டி தண்ணி முடிச்சு ஓகே. சரி, தண்ணி குடிச்சிட்டு வந்தேங்கிறவங்க. ஓகே, 75 கிடச்சிருச்சு. என்ன இதில் ஒருத்தா இருக்குது. இது வாரத்துக்கு ஒரு தாட்டி வரும்னு சொன்னாங்க. எப்படின்னு தெரில, பார்ப்போம். நம்ம அடுத்த வாரத்தில் உள்ளதில் ஏதாச்சும் பார்த்துக்கலாம். இது வந்து எனக்கு பிடிக்கல. அந்த அந்த இதுக்காக யூஸ் ஆகும், அந்த யூனிவர்சல் டோக்கனுக்காக. யூனிவர்சல் டோக்கன் நான் வந்து ஆஃப்லைனில் எடுத்துட்டேன். சரி, நம்ம வந்து இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஈவெண்ட்டில் போயப்பத்தில் ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளைம் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து அப்படி பண்ணால் நமக்கு லக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, நமக்கு இந்த புது போய பாஸ் போட போகிறோம். அதை நான் வந்து ஸ்பின் பண்ணிட்டேன். அந்த லக்கை பொறுத்து தான். நீங்கள் வந்து நான் ஸ்பின் பண்ணுறதை பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சு அதை நம்ம ஸ்பின் பண்ணலாமா வேணாமாங்கிறது. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எவ்வளோ, இப்போ 8வது போய பாஸோ 7வது போய பாஸோ பார்த்துக்குங்க. இடையில நாய்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. பார்த்துக்குங்க. இதில் என்ன அவ்வளோ ஒருத்தர் எனக்கு பிடிக்கல. இந்த போய பாஸ் இருந்தாலும் கண்டினியூ பண்ணணும்னு மைண்ட் செட் இருக்குது. அதனால் வந்து போய பாஸ் போடுறேன். நீங்கள் எதுவும் இந்த போய பாஸ்லாம் போடாதீங்க. எதுவுமே நீங்கள் போடாதீங்க. கேம்னால் சும்மா நீங்கள் விளையாடுறதுக்கு தான். அதனால் இதெல்லாம் ஒரு கேம் இல்லை. கேமு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம்லாம் போயிடும். பார்த்தோன்னா மேலே இருக்கிறதெல்லாம் டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சரி, போயிட்டு கேரக்டரை மாற்றிட்டு கிளியர் காட்சி அடிச்சுட்டு, ஏம்மா எங்கடா அந்த அக்கா, எனக்கு அந்த அக்கா இருந்தால் தான் ஃபைனாக இருக்குது. அந்த அக்கா கையில் எனக்கு ஊரில் வாட்சி லக்கு கிடைக்கிது. ஒரு 10 டோக்கன்லாம் கொடுப்பாங்க இந்த அக்கா இருந்தால். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த அக்கா ஆடம் 2 பேரும் தான். டக்குன்னு அவங்களுக்கு 10 டோக்கன் 5 டோக்கன் அது மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க. சரி, போயிட்டு கிளியர் கேட்ச் ஒரு 3 தாட்டி கிறுக்குன்ட்டு இருக்கிறவாடா. வந்துட்டேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. சரி, மறக்காமல் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின்னை கொடுக்கலான்னு இருக்கேன். வேணாம் ஃபஸ்ட்டு நம்ம சர்வரை குழப்பி விட்டுறணும். சர்வரை குழப்பாமல் இருக்கக்கூடாது. ஓகே, சர்வரை குழப்புவோம். இருக்கு. அவ்வளோதான். எல்லாத்தையும் தொட்டு விட்டு கடைசியில் டக்குன்னு அதை நீங்கள் தொட்டுறணும். இதுமாதிரி தொட்டுட்டு டக்குன்னு ஸ்பின்னை போடணும். நான் அந்த இதெல்லாம் டைமண்ட் ராயல் போடுறேன், இல்லைனா ஸ்பின் பண்ணல. எனக்கு அதில் விருப்பம் படல. சரி, பார்த்தோன்னா நமக்கு 5 கொடுத்துருக்கான். 5 ஒழுங்காக கவனிக்கலையே. டக்குன்னு தொட்டு விட்டேன். சரி, ஓகே. திருப்பி ஒரு 5 ஸ்பின்னை கொடுத்தோன்னா கொடுக்காங்க. பரவாயில்லைங்க, 10 கிடச்சிருச்சு. பரவாயில்ல. நல்லா இருப்ப கைனா கூட்டுறா. ஆல்ரெடி நம்மளுக்கு 40 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, 10 கொடுத்தா. சொன்னால இந்த அக்கா இருந்தால் 10 கொடுப்பாங்கன்ட்டு. பாருங்கள், 10 கிடைக்கிது. நான் சொல்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு போய பாஸ் கிடைக்கும். நீ மேக்ஸிமம் எடுக்க வேணாம். அப்படி எடுத்து தான் ஆவேன் அப்படின்னா எனக்கு என்னால் எதுவும் நிற முடியாது. நீங்கள் உங்கள் விருப்பம். அதுக்கு மேலே அதுங்க 10 கொடுக்குறான். 2 தாட்டி நான் 10 கொடுத்துட்டான். 10 கொடுக்குறான், 5 கொடுக்குறான், 2 கொடுக்குறான், 1 கொடுக்குறான். எனக்கு பார்த்தோன்னா ஃபைனலாக நம்ம போய பாஸே கிளைம் பண்ணியாச்சு. ஆனால் வீடியோ வந்து நான் வந்து அந்த இதை லக்கி ராயில் முடிக்கிற மாதிரி தான் யோசிச்சேன். அதில் ஒன்றுமே இல்லை ஒருத்தா. சரி, போய பாஸுக்கு கிளைம் பண்ணிட்டோமா. அப்படியே போயிட்டு அந்த டைமண்ட் மட்டும் கிளைம் பண்ணிக்கிறேன். ஓகேப்பா. சரி, இப்போ நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இடையில வீடியோ இல்லைன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லை, அதனால தான். சரி, ஃப்ரீன்னு போட்டு கொடுக்குறானே வடுபாவி பையன். ப்ரீமியமா போடு. ஆனால் ப்ரீமியம்லாம் இருக்காது. உள்ள 7th டைம் வந்துருக்கு. அன்லாக் பண்ணியிருக்கோம் போய பாஸு. 7 டைம் அன்லாக் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த போய பாஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை ஃபஸ்ட்லாம் வந்ததோட. ஏன்னா பார்க்க அந்தளவுக்குலாம் ஒர்த்தாக தெரியவே இல்லை. எங்கள் அண்ணன் பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணுக்கு நல்லா இல்லை. இன்னும் இருக்கணும்னா பிடிக்கல. ஓகே, நம்ம இந்த அக்காவை பார்த்துக்குங்க. எக்கி பண்ணிட்டோம். என்ன அக்காவுக்கு கீழே வேறு மாதிரி இருக்குது, மேலே வேறு மாதிரி இருக்குது. ஐயே, எங்கள் டவுன்லோட் ஆகலையாங்க. ஐயோ, என் ஃபோனாக டவுன்லோட் ஆகுதுன்னா உங்களுக்கே தெரியுமே அப்படின்ட்டு அந்த டவுன்லோட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதை மட்டும் டவுன்லோட் பண்ணுறேன். ஐயோ, அடுத்து சுற்றுது. ஆஃப் பண்ணியாச்சு. போயிட்டு உள்ளே போய் டவுன்லோட் பண்ணுமோ. இதெல்லாம் வேறு எரிச்சலாக ஆகுதே. டவுன்லோட் கொடுத்தாச்சு. இது எப்போ டவுன்லோட் ஆகி ரொம்ப ஸ்லோவாகுங்க என்னோடய ஃபோனு. ஏன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஃபோனில். இந்த பிரச்சனையை சரி பண்ணுற வரைக்கும் அப்படி தான். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பண்டில் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா காட்டிடலான்ட்டு இருக்கிறேன். நம்பர் ஓடுதுங்க பின்னாடி சட்டையில். எதுக்குன்னு தெரியலையே.
சொல்ல மாட்டேன். தீபாவளி லாபிலாம் நல்லா இருக்கு பாருங்களேன். தீபாவளி மதியத்தில் இந்த ரம்ஜான் ஈவெண்ட்டில் இப்படி தானே இருக்கும் லாபிலாம், அது மாதிரியே இருக்குது தீபாவளி லாபி. சரி தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை, சி யூ, லவ் யூ. நம்ம வண்டி நல்லா தான் இருக்குது, பொம்பளை வண்டி.